சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. விஜய் கட்சி தலைமைக்கு எடுக்கும் முக்கியமான முடிவுகள். இது தேர்தல் சமயத்தில் விஜய்க்கு கை கொடுக்குமா? அது மட்டும் இல்லாமல் கரூர் சம்பவத்திற்கு ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகிருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம். அதாவது 2026 தேர்தலை குறித்து விஜய் அவர்கள் கட்சி தலைமைக்கு முக்கியமான ஆலோசனை எல்லாம் வருகின்ற நாட்களில் கொடுக்க உள்ளாராம். குறிப்பாக கட்சி தலைமையில் நிறைய விதமான மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா 2026 தேர்தல் வருவதற்கு இன்னும் ரொம்ப காலம்லாம் இல்லை, இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிறுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வாக்குகளை நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யூகத்தை வகுக்க உள்ளாராம். இது பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயத்தில் கை கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பான ஆலோசனையும் ஒரு பக்கம் போக உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணிக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் தாவேக்காவுடன் யாரெல்லாம் கூட்டணிக்கு வராங்களோ அவங்கள கூட்டணி அதாவது பார்த்தீங்கன்னா அழைத்து பேச உள்ளதாக தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுக இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாக பார்த்தீங்கன்னா அரசியலில் இறங்க உள்ளார்கள், அரசியலில் குதிக்க உள்ளார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், உறுப்பினர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அழைத்து அதாவது பார்த்தீங்கன்னா கட்சி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தற்போது தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. இது அரசியல் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலில் நிறைய விதமான மாற்றங்களுக்காக மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அதாவது 2026 இந்த எலெக்ஷனாவது பார்த்தீங்கன்னா மக்களுடைய எலெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான மக்கள் நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் புதிதாக வந்திருப்பது மக்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை கொடுக்கிறது அப்படி தான் சொல்லணும். பொறுத்து பார்ப்போம் வெற்றி பெறுகிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய தேர்தலில் தான் பார்க்க வேண்டும். இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.